புதன்கிழமை சக்கரத்தாழ்வார் வழிபாட்டுக்குரிய நாள். சங்கொடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன்னு மகாவிஷ்ணுவை சொல்லுவாங்க. பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கைகண்டேன்னு ஆழ்வார் சொல்கிறார். வலது கையில் சக்கரத்தை பிரயோகிப்பதற்கு வசதியாக வைத்து கொண்டு மகாவிஷ்ணு அருள்பாலிப்பார். கஜேந்திர மோட்சத்தின் போது அந்த முதலையை இந்த சக்கரம்தான் சென்று கொன்று யானையை மீட்டது. அதனால் நமக்கு எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, பில்லி சூனிய கவலை, இதெல்லாம் மரண பயம், இதெல்லாம் இருந்து நம்ம நீக்கிறது சக்கரத்தாழ்வார். எல்லா பெருமாள் கோவில்லையும் சக்கரத்தாழ்வார்க்குன்னு தனி சன்னதி இருக்கும். ஆனால் மூலவரே சக்கரத்தாழ்வாராக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தஞ்சாவூர் ராஜகோபால சுவாமி கோவில். தஞ்சை பெரிய கோவிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு வீதியில் அமைந்திருக்கு. இந்த கோவிலை காளி கோவில்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள காளிக்கு தனி சன்னதி உண்டு. சிவன் கோவில்னு சொல்லுவாங்க. சிவேந்திரர் உள்ள மராத்தியர்கள் வழிபடும் சிவேந்திரர் தனி சன்னதி இருக்குது. மூலவர் நம்முடைய சக்கரத்தாழ்வார். நல்லா 16 கரங்களோட பெரிய கல் திருமேனி. விஜயவல்லி சுதர்சனவல்லின்னு 2 தாயாரோடு இருப்பார். அதுபோக பஞ்சலோகத்தாலான உலோக திருமேனியும் உண்டு. அதுவும் 16 கரங்கள். விஜயவல்லி, சுந்தரவல்லி, சங்கரத்தாழ்வார். அப்புறம் 8 கரத்தோட ஒரு கருங்கல் திருமேனி உண்டு. இப்படி 3 சுதர்சன தாழ்வார்கள் கருவறையில் அருள்பாலிக்கும் கோவில் இந்த தஞ்சை ராஜகோபால சுவாமி கோவில். சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத்ங்கிறது அவருக்குரிய காயத்ரி. இதை நாம் சொல்லி வழிபாடு செய்தால் எதிரிகள் பயம், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுதல், மரண பயம் ஆகியவற்றை நீக்கக்கூடிய மந்திரம் சுதர்சன காயத்ரி.